இது எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கோ ஒரு சிலருக்கு கனெக்ட் ஆகுதுன்னா அவங்க என் வீடியோஸ் பார்க்குறாங்க, லைக் போடுறாங்க. ஒரு சிலர் பார்க்குறாங்க, லைக் போடுறதில்ல. போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், என்னோட வீடியோஸும் கொஞ்சம் ரீச் கொடுக்கும் அப்படின்னும் போது அதுக்கு என்னோட புது ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பழைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். என்னோட வீடியோஸ் பார்க்க தான் பிடிக்கும், பார்த்தோன்னே பிடிக்காது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரோரா ஆதிரே ஆயிடுச்சு. அப்புறம் பிரவீனை பார்த்தீங்கன்னா திவாகர் பார்வதி பண்ணாங்க. ஸோ 2 ஓட்டு தான் அவங்களுக்கு வந்துச்சு. பார்வதிக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது, திவாகருக்கும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது, பிரவீன் நம்மளுக்கு எதிராக இருக்காரோன்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரவீன் வந்து இவங்க 2 பேரையுமே பண்ணலை. அவரோட ஜோன் தனியாக ஒரு கேம் அவர் ஆடிட்டு இருக்காரு. அவர் வெளியில் தெரியல, ஆனால் அவரோட கேமும் ஒரு கேல்குலேட்டிவாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பிரவீன் வெஸ் விக்ரம்னு கூடிய சீக்கிரமே வரும். ஏன்னா விக்ரமோட இடத்த பிரவீன் பிடிச்ச மாதிரி பிரவீன் கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறாரு. அதாவது எந்த இடம்னு நான் சொல்கிறேன்னா கனியக்கா குரூப்பில், அந்த குரூப்பிசமில் கனி, சபரி, பிரவீன் இருந்த இடம், அந்த சபரிக்கு அப்புறம் அந்த பிரவீன் இருந்த இடம் வந்து இப்போ வந்து விக்கல்ஸ் விக்ரம்க்கு வந்தது. ஏதோ ஒரு இடத்துல பிரவீனுக்கு ஒரு இடத்துல ஒரு பாசிட்டிவ்னஸ் வந்திருக்கு. ஸோ அது கூடிய சீக்கிரமே பிரவீன் வெஸ் விக்ரம்னு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட வீடியோஸில் நான் ஒரு 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி இல்லை நான் பார்க்குற கண்டென்ட்டை வச்சே நான் ஒரு லுக் சொல்லிடுறேன். அது அதுக்கப்புறம் 1 வாரமோ 10 நாளோ கழிச்சு அது வருது. ஆனால் அது இமீடியட்டாக வரதில்லை அப்படின்னும் போது என்னோட வீடியோஸ்க்கு ரீச் இல்லை. பட் ஆனால் அதுக்கப்புறம் அது கண்டென்ட் சேம் வரும்போது இது போன சீசனில் இது இப்படி தான் நடந்தது, இப்போ வியானா விஷயமா அப்படி தான் வருது, பாரு விஷயமா அப்படி தான் வருது, கன்னியாக்கா விஷயமா அப்படி தான் வருதுன்னா கூடிய சீக்கிரம் பிரவீன் வெஸ் விக்ரமும் அப்படி தான் வரப்போகுது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து பிரவீன் மேலே திவாகர் அப்படின்னும் போது திவாகருக்கும் பார்வதிக்கும் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு டவுட், பெனிஃபிட்ஸ் ஆஃப் டவுட் சொல்லிகிட்டே இருக்குது. இவர் நம்மளுக்கு எதிராக இருக்காரோன்னு. ஆக்சுவலாக பார்த்தா இவங்கள அவர் டச்சே பண்ணுறதில்ல. அவரோட ஜோன் வேறையாக இருக்குது பிரவீன். ஏன்னா அவர் தான் ரம்யாவை பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ ரம்யாவை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன், திவாகர், கலை பண்ணாங்க. இது வந்து ரம்யாவை பண்ணது. வியானாவை யார் பண்ணது? சபரி, எஃப்ஜே, கனி, ஆதிரை, அப்புறம் கலை. ஸோ இவங்க வியானாவை பண்ண இடத்துலையே பாருங்கள் எத்தனை பேர் அந்த குரூப் மொத்தம் வியானாவை அட்டாக் பண்ணியிருக்காங்கன்றது. ஒருவேளை பாருக்கு இது வந்திருக்கணும். பாரு ஜாக்பாட் அடித்த மாதிரி தப்பிச்சாங்க. எப்படி தப்பிச்சாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக அதுக்கு ஃபன்னாக கூட லைவில் வந்துச்சு. யாரோ சொல்கிறாங்க, பாருவோ ரம்யாவோ யாரோ சொல்லும் போது சொல்கிறாங்க, பாருவே தான் சொல்கிறாங்கப்பா எப்படா என்னை விட்டீங்க அப்படின்னு. மறுநாள் காலையில் சும்மா லைவில் பேசிகிட்டு இருக்கும்போது, அதாவது இவங்க கண்டிப்பாக போட்டுருவாங்க, அவங்க கண்டிப்பாக பாருக்கு போட்டுருவாங்கன்னு நினச்சி யாருமே போடாமல் விட்டது அங்கே காமெடியாக போயிடுச்சு. அது பாருக்கு செம்ம ஜாக்பாட் அடித்த மாதிரி தான் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்போ வியானாக்கு என்ன விழுந்திருக்கும் அப்படின்னா சபரி, எஃப்ஜே, கனி, ஆதிரை, கலைனும் போது சபரி வந்தா கனி வந்துருவாங்க, கனி வந்தா எஃப்ஜே வந்துருவாங்க, எஃப்ஜே வந்தா ஆதிரை வந்துருவாங்க. இதுல கலை ஆனால் தனி விஷயம். பட் ஆனால் இது இந்த நாளும் குரூப்பிசம் நான் சொன்ன ஆர்டர் தான். சபரி வந்தா கனி வந்துருவாங்க, இல்லை கனி வந்தா சபரி வந்துருவாங்க, சபரி வந்தோடனே எஃப்ஜே வந்துருவாரு, எஃப்ஜே வந்தோடனே ஆதிரை வந்துருவாங்க. இதுதான் அந்த குரூப்பிசம் பேட்டர்ன். ஓகேங்களா? இந்த விஷயங்கள் சரி. அப்போ துஷார் யார் பண்ணதுன்னா சுபியும் அரோராவும் பண்ணாங்க. சரி. அப்புறம் கலை யார் பண்ணாங்கன்னா ரம்யா. கலையை வந்து ரம்யா, துஷார், சுபி, அரோரா, விக்ரம் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அப்போது இந்த குரூப்பில் எத்தனை இருக்குது பாருங்கள். கலைக்கு எதிராக சுபிக்ஷா, அரோரா. ரம்யா வந்தால் சுபிக்ஷா வந்துடுவாங்க. அப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் வந்து நான் எப்படி பிரவீனுக்கு வந்து பாசிட்டிவ்னஸ் விக்ரம் மேலே இருக்குன்னு சொல்கிறேனோ, விக்ரம்கான விஷயம் வந்து கலைக்கிட்ட இருக்குது. ஏன்னா சபரிக்கு எதிராக கலை செயல்படுறாரு. அதனால ஒரு விஷயம் இங்கே நடக்குது. இதில் அரோராவும் துஷாரும் அவங்களுக்கான ஒரு தனி கேம். ஸோ நான் குரூப்பிசம் இல்லை இது வந்தால் அது வந்துடும் அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இருக்க விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். இது மாதிரி ஆச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பிரவீனுக்கு வந்து எப்பயுமே அவர் இப்போவுமே ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கி லைவில் நடந்ததாகட்டும், இந்த நாமினேஷன் ப்ராசஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த ஜூஸ் டாஸ்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா குறை சொல்கிறது மட்டுமே ஒரு குவாலிஃபிகேஷனாக வச்சு தான் பாரு வந்து அந்த குவாலிட்டி செக் அப்படிங்கிற விஷயத்துக்கு அனுப்புகிறாங்க. திவாகரையும் கார்னர் பண்ணுறாங்கன்னு போது யாருமே ஃபேராக அந்த விஷயம் பண்ணல. குறை சொல்கிறதுன்னு ஒரு டேகை வந்து பாருக்கு கொடுக்கணுன்றதுக்காகவே அவங்கள அதை கொடுத்தா மாதிரி தான் இருந்தது. கேம் ஆட விடாமல் நாங்கள் வந்து உங்களை பிக் பாஸ் வீட்லேயும் சேர்த்துக்க மாட்டோம், இந்த வீட்லேயும் சூப்பர் டீலக்ஸ் வீட்லேயும் சேர்த்துக்க மாட்டோம். நீங்கள் தனியாக தான் கேம் ஆடணும். தனியாக கேம் ஆடும்போது நாங்கள் எல்லாருமே அடிப்போம். ஆனால் நாங்கள் அடிக்கிறதுல நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகணும். இல்லைனா எங்களுக்கு எஸ் சொல்கிற இடத்துல எங்கள் கும்பலில் வந்து நீங்கள் சேரணும். நீங்கள் தனியாக ஸ்ட்ராங்கெல்லாம் கேம் ஆட முடியாது. அப்படி ஆடினீங்கன்னா நாங்கள் இப்படி தான் அடிச்சுட்டு இருப்போன்றதான் இன்டெரக்டாக சொன்னாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் நான் தாங்குவேண்டா, நான் இப்படி தாண்டா என் கேம் ஆடுவேன், இது தாண்டா என் கேம்னு சொல்லி அடிக்கிறாங்க பாரு. ஆக்சுவலாக இந்த குவாலிட்டி செக்கில் இவங்க பாருவை கார்னர் பண்ணி குறை சொல்கிற இடத்துல உட்கார வைக்கல. நீங்களாம் தாண்டா போய் நீங்களா மாட்டிக்கிட்டீங்க பாரு கிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா குவாலிட்டி செக்குன்னு அது ஒரு விஷயம் தான் அந்த டாஸ்க்கான முக்கியமான
பர்பஸே. அதை மீறி தான் அது வந்து அந்த குவாலிட்டி செக், அந்த QC அப்படிங்கிற விஷயம் தாண்டி தான் அவங்க அந்த சேல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எங்கே சுற்றினாலும் அந்த இடத்துக்கு தானடா வரணும். அதுதான்டா முக்கியமான ஒரு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கான விஷயமே அந்த குவாலிட்டி செக் தானே அந்த டாஸ்க்குன்னும் போது, டேய் நீங்கள் அந்த பொண்ணை குத்தலடா, நீங்களா போய் வாலண்டியராக போய் மாட்டிக்கிட்டீங்கடா அந்த பொண்ணுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கான சுவாரஸ்யங்களை பாரு கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னும் போது, அதுதான் இன்னைக்கு வந்து ப்ரொமோ வந்து திவாகர் வெஸ் பாரு அப்படின்போது அது இன்னும் வரல லைவ்ல. ஸோ அது எப்படி போனாலும் பாரு வந்து இனிமேல் திவாகர் கிட்ட கொஞ்சம் அந்த மெயின்டைன்ஸ் பண்ணுவாங்க அந்த டிஸ்டன்ஸு. அதே சமயத்தில் ஃபுல்லாகவும் அவாய்ட் பண்ண மாட்டாங்க. நானே போட்டிருப்பேன், திவாகரை வந்து பாரு அவாய்ட் பண்ணுவாங்களான்னு. ஏன்னா அவங்களுக்குள்ள வந்து அந்த ஒரு அண்ணா தங்கச்சி பாண்டிங்கிறத மீறி கொஞ்சம் கொஞ்சம் அப்போ ஃப்ளர்ட் அப்படிங்கிற இடத்துல திவாகர் கொஞ்சம் பவுண்டரிஸ் மீறுற மாதிரி இருக்குது. இதை சபரியும் வான் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் எல்லா பொண்ணுக்குமே அந்த வீட்டில் அப்படி தான் நடந்துக்கிறாரு. மேபி சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி அந்த ஸ்டேஜ் போச்சுன்னா இவர் பேர் ரிப்பேர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சபரியுமே, எனக்கு தெரிஞ்சு சபரி இந்த சீசனில் சொன்ன உருப்படியான கண்டென்ட்டில் உருப்படியான ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்கிற இடத்துல திவாகர் சாருக்கு அவர் கொடுத்த அட்வைஸ் தான் அப்படின்னு சொல்லணும். அண்ணன் எல்லாரும் நீங்கள் பண்ணுறதை ஜாலியாக எடுத்துக்கிறாங்க, ஆனால் ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்காக நின்று அதை கார்னர் பண்ணிச்சுன்னா உங்கள் பேர் டேமேஜ் ஆகிடும். ஸோ பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொன்னது தான் இந்த சீசனில் உருப்படியாக சபரி இது வரைக்கும் பண்ண வேலைங்களே இல்லை, ஜென்யூன் ரெஸ்பெக்டாக ஜென்யூன் ஜென்டில்மேனாக பண்ண வேலையாக நான் பார்க்குறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து ஒரு சில இடங்களில் பாரு கொஞ்சம் திவாகர் பண்ணுறது இரிட்டேட் ஆனாலும் அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அதை சமாளிக்குது. இது எந்த லிமிட் வரைக்கும் போகும்னு தெரில. ஒரு நாள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னும் போது இன்னைக்கு நடந்த சண்டையை கூட அதுக்கான ஒரு விஷயமா பாரு யூஸ் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம விஷயம் வந்தால் தான் பார்க்கணும். சரி, ஓகேப்பா, இந்த நாமினேஷன் ப்ராசஸ் ஆச்சு. இதில் யார் வந்து ஃபர்ஸ்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கனி அக்கா தெரியாமலோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிடுறாங்க. அவங்க குரூப்பிசம் சேர்ந்து யாரெல்லாம் அடிக்கிறாங்களோ அவங்க ஹைலைட் ஆகிடுறாங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் திவாகர் ஆனார், அப்புறம் பாரு, இப்போது வியானா. இது கனியக்கா நல்ல டைமோ இல்லை, சாரி, கனியக்கா அடிக்கிறதுனால அவங்க ஹீரோ ஆகிடுறாங்களா, அவங்க ஜனங்க கிட்ட ரீச் ஆகிடுறாங்களா, இல்லை அவங்க ரீச் ஆகணுன்றதுக்காக இந்த குரூப் வந்து தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ண போய் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி போயிடுதா அப்படின்னு தெரில. ஸோ வியானா தான் ஃபர்ஸ்ட் ஓட்டிங்கில் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரவீனும் சுபிக்ஷாவும் வந்து ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, அன்அஃபிஷியல் ஓட்டிங் அஃபிஷியல் ஓட்டிங்னு வரும்போது பிரவீனும் சுபிக்ஷாவும் செகண்ட் தேர்ட் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ பிரவீன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு செகண்டோ தேர்ட் வராரு, சுபிக்ஷா அன்அஃபிஷியலில். ஸோ இந்த ரெண்டு செகண்ட் தேர்ட் பிளேஸ்க்கு ரெண்டு பேரும் அஃபிஷியலும் அன்அஃபிஷியலும் மாறுது. ஆனால் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து வியானா தான். அதுக்கப்புறம் துஷார், அதுக்கப்புறம் கலை, ரம்யாஜோ, அரோரா, ஆதிரை தான் இருக்காங்க. ஒருவேளை ஆதிரை அரோராவை இந்த ஃப்ரீ நாமினேஷன் டாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ மீன் அந்த இதில் ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்க் நான் இன்னும் பேசலை, அதை பற்றி பேசுகிறேன். அதில் அந்த ஃப்ரீ நாமினேஷன் வரதுக்கான அந்த பாஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வரும்போது அதில் யாரையாச்சும் வந்து பிக் பாஸ் டீம் சேவ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. ஒருவேளை அதில் யாராச்சும் சேவ் பண்ணால் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் தப்பிச்சிருவாங்க, அரோராவோ ஆதிரையோ. எனக்கு தெரிஞ்சு ரம்யா கிடைக்க வாய்ப்பு இல்லை, அரோராக்கோ ஆதிரைக்கு கொடுக்கறதுக்கு டீம் ஏதாவது பிளான் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ரம்யாவோட கேம் என்ன சொல்கிறது, நான் சொன்ன மாதிரி அது கரெக்டாக